எத்தனை பக்கெட் கல் எதிர்பார்க்குறாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப ஹீட்டாக இருக்கு. அது வேற இல்லாமல் அவங்க காலையிலே பாம்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எனக்கு காது வேற சரியாக கேட்கறது இல்லை. என்ன பண்ணுறது? ரிஸ்க் எடுக்காம எதுவுமே நடக்காது தெரியும்ல. ஜாக், சொல்லு. அன்னைக்கு நம்ம பார்ல பேசிட்டு இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? நீ கூட என்கிட்ட ஒரு கதை சொன்ன. ஓ நோ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நீ அதை மறந்துற. அது சரிதான், ஆனால் அதுக்கு உதவி பண்ண என்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க, ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர். அதை பற்றி யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஓகே, அப்புறம் பேசிக்கலாம். பார்ல பார்க்கலாம். நீ பே பண்ணுறியா? யா, நானும் வரேன். ஓகே. Oh no, Diego! Diego! Hey, come on. எழுதுடா! எழுதுடா! யாராவது உதவிக்கு வாங்க! I'm sorry, Diego. Diego! இத சரி பண்றதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் தெரியுமா உனக்கு? அங்க டியாகோ செத்து போயிட்டான். அது உனக்கு புரியுதா இல்லையா? அது ஒரு ஆக்சிடென்ட் ஜாக். அந்த கேஸையே இப்பதான் நாங்க முடிச்சோம். உன் ஃப்ரெண்ட ரீப்ளேஸ் பண்ணிக்க உன்னால முடியும், ஆனா உன்னை ரீப்ளேஸ் பண்ண எங்களால முடியாது. நான் வேலையை விட்டு போறேன். இது சரி கிடையாது. அப்படியா? ரொம்ப ஈஸியா போறேன்னு சொல்லிட்டு இருக்க நீ. என்னால எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. தப்பான முடிவு எடுக்காத. நான் பண்ண உதவிக்கெல்லாம் நீ பண்ற கைமாறி இதுவா? நானே கடுப்புல இருக்கேன். மேற்கொண்டு என்ன கடுப்பேத்திட்டு இருக்க. உண்மையான பழக்க வழக்கத்துக்கான மதிப்பு உனக்கு தெரியல. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவன் அழிஞ்ச இடத்துல நான் வாழ விரும்பல. ஹே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதுக்காக நீங்க வந்த? இங்க என்ன நடக்குது? Diego. No! எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் இது எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த இடமா? யா, எனக்கு நல்லா தெரியுமே. என் கூட வாங்க சொல்றேன். ஓகே. இந்த விலாசம் அது அங்க இருக்கு, தெரியுதா? அதோ அந்த இடம் தான். ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லது. உங்க உதவியை மறக்க மாட்டேன். போயிட்டு வாங்க. தேங்க்யூ. மேடம். சொல்லுங்க. மிஸ்ஸஸ் அலமேக்ரோ நீங்க தானே? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? என்னோட பேரு ஜாக். உங்க பையனும் நானும் தான் மைண்ட்ல ஒண்ணா வேலை செஞ்சோம். ஜாக் வைல்டர். ஆமா. இதுல அவனுக்கு சொந்தமானதெல்லாம் இருக்கு. ரொம்ப நன்றி. எதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்க லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு அவன் படிச்சு காட்டுவான். இதெல்லாம் படிச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதா சொன்னான். சரி, உள்ள வாப்பா. வாப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு. சரி. ஹலோ. ஹாய். ஹலோ. இது உனக்காகப்பா. அப்படியா? அவன் கடைசியா எழுதின லெட்டர்ல உனக்கு கிடைச்சா ரொம்ப உதவியா இருக்கும்னு எழுதியிருந்தான். இதை ரொம்ப பத்திரமா எடுத்து வைக்க சொல்லியிருந்தான். இதை எடுத்துக்கோப்பா.
அவன் போகிறதுக்கு முன்னாடி கடைசியா சொன்ன வார்த்தைகள் இது. இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. கட்டாயம் உன்கிட்ட தான் இது இருக்கணும். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. என்னோட பேரு வின்சென்ட் த வெல்வெட். என்னோட வாழ்க்கையில விதியை மாத்தி அமைக்கணும்னு நான் நினைச்சு இந்த வார்த்தைகளை எழுத ஆரம்பிச்சேன். இதுக்கு பின்னாடி இருக்க ரகசியங்களை கண்டுபிடிக்க நினைச்சேன். 1532ல ஷிம்ரிங் மிரேஜ் எங்க கைக்கு வந்துச்சு. அங்க இருக்க தங்கத்தோட அளவு ரொம்பவே அதிகம். பிசாரோ எங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டாரு. ஸ்பெயின்ல எங்களுக்கு ஒரு மிஷன் கொடுத்தாரு. அதை செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவோ டைம் கொடுத்தாரு. அதை செஞ்சு முடிக்க எங்களையும் அடிப்பணிய வச்சாரு. அந்த இடத்த எல் டொராடோன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு தூரம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அங்க நிறைய டிராப்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க நிறைய பேரோட உயிர் போயிருக்கு. கலைநயத்தோட இருக்கிற அந்த இடத்த மனிதர்களோட கண்களுக்கு தவம் இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் பத்திரமா வச்சிருக்கேனே சொல்லலாம். யூனிக்கான டிசைன், குவெச்சன் எம்பையர். இது வந்து 15th செஞ்சுரியை சேர்ந்ததா இருக்குமோ? ஒரு வேளை இருக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல விலை கூட கிடைக்கலாம். பெரிய விஷயம்தான். இது சேலுக்கு இல்லை. என்ன நீ என்ன பைத்தியமா? 6 ஃபிகர்ஸ் கிடைக்கும். நான் பிசினஸ் பேசுறதுக்காக ஒன்றும் இங்கே வரல. அதை தயவு செஞ்சு உன் மண்டையில் ஏற்றிக்கோ. நீ உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கியா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல. வின்சென்ட் வெல்வெட்டை பற்றி உனக்கு தெரியுமா? நீ கேட்குறத பார்த்தா அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு உதவுனாரே அவரை பற்றியா கேட்குற? அவர் தான் முதல் பிஷப்பாக இருந்தார் குஸ்கோவில். 1540ல் இந்தியன்ஸ் அவரை பிடிச்சிட்டாங்க. அவர் பிசாரோவோட லிங்கில் இருந்தவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் பதில் சொல்ல மறுத்ததால் தொண்டையில் தங்கத்தை கரைச்சி ஊற்றிட்டாங்க. கேட்குறதுக்கு எப்படி இருக்கு பாத்தியா? ரொம்பவே மோசமா இல்லை? அவரோட சமாதி எங்கே இருக்கு? நீ என்னதான் நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னு சொல்கிறியா? ஓ இல்லை 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 இல்லை, இங்கே பாரு ஜாக், எல்டோராடோ பெரிய கதை, புரியுதா உனக்கு? அது ஒரு மித்து. உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். உங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. உன்னோட டைம் எனர்ஜி இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. ஓரிலானோ பேங்கம் சபாய், இதில் பல பேர் உயிரை விட்டுருக்காங்க அந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. காரணமே இல்லாமலே அந்த இடத்த கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவங்க தங்களோட உயிரியை விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களாம் பாறைகளை தான் கண்டுபிடிச்சாங்க, கோல்டு இல்லை. எக்ஸாக்ட்லி. வழிகாட்டுறதுக்கு அவங்கெல்லாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க விட்டதை நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக், என்கிட்ட வெல்வெட்டோட டைரி இருக்கு. யா, அவர் அதில் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. பிசாரோ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதில் இருக்கு. டெட்டன்ஸை பற்றி, அப்புறம் அங்கே இருக்கிற ட்ராப்ஸை பற்றி அவர் அதில் போட்டிருக்காரு. இதில் இருக்கிற அடுத்த ஸ்டெப் என்னன்னா அவரோட சமாதிக்கு தான் போய் சேரணும். அதனால தான் நான் இப்போ அதை தேடி ஒன்று கேட்டுக்கிறேன். அது கூஸ்கோல தான் இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? அவரோட சமாதி சாதாரண சமாதி இல்லை, அதனால தான் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இது தெரியும். நீ பாசிட்டிவாக பேசுறியா? பாசிட்டிவாக பேசணும்னு இல்லை, என்னோட நாலேஜுக்கு இது தெரியும், அதனால தான் சொல்கிறேன். ஜாக், அந்த டைரி மட்டுமே கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு நமக்கு பணத்தை கொடுக்க போகுது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். அந்த டைரியை நான் ஒரே ஒரு நாள் டைரி இந்த டேபிளில் தான் இருக்கு. ஆனால் அது என்னோட பர்சனல் கிஃப்ட், அதை விற்க முடியாது. இங்கே பாரு கார்லோஸ், நான் சொல்கிறது சரியா இருந்தா அங்கே நம்ம நினைக்கிறத விட பெரிய விஷயம் இருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். பார்க்க தானே போகிறேன். ஓகே 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 ஓகே. இது எல்டோராடோவை கண்டுபிடிக்கிறதுக்காக. சல்யூட். சல்யூட். அந்த சர்ச் ஒரு நேஷனல் ட்ரெஷர்னு சொல்லலாம். 24/7 கண்டிப்பாக அங்கே செக்கிங் இருக்கும். நிறைய பேர் வந்து போகிற மெயின் இடம் அது. எதையாவது எடுக்க நினச்சா கண்டிப்பாக மாட்டிப்பேன்.
என் பேரை ஃபாலோ பண்ணு. எல்டோரடாவை கண்டிப்பாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ? யாரு நீ? ஏய் ஓடாத, சொல்றத கேளு. அவனை புடிங்க, அவன் தப்பிக்க கூடாது. தம்பி யார் பண்ணி? ஏய் தம்பி, தம்பி நில்லு, ஒன்றுதான் நில்லு. சொல்லிக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. தம்பி நில்லு, நில்லு. போலீஸ் அவனை பிடிங்க, பிடிங்க. அவனை பிடிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வழி பிடிக்க. இது இந்த பக்கம் போறோம். சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க வாங்க. அந்த பக்கமா வந்து பிடிங்க, சீக்கிரம். ஏய் நில்லு, நில்லு, ஓடாத. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. நில்லு சொல்லிட்டு இருக்கோம்ல. விடக்கூடாது, பிடிங்க 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 அவனை. வேகமா வேகமா போங்க. ஏய் ஓடாத, நில்லு. ஏய் நில்லு, இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. வந்து ஓடாத, நில்லு. விடாதீங்க, விடாதீங்க. அவனை பிடிங்க. சுத்தி வாங்க, சுத்தி வாங்க. வாங்க வாங்க. இந்த கண்ணா இருக்கா? தள்ளி போங்க. போங்க போங்க, வேகமா வேகமா. போங்க. இப்ப வேற வழியே இல்லை. உங்க பிரார்த்தனை பலிக்க நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டேட்டஸை கேளுங்க. ஈவினிங் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் காப்பி எங்களுக்கு அனுப்புங்க. காப்பி தட். நீங்கள் ரீச் ஆகிற எஸ்டிமேட் டைம் சொல்ல முடியுமா?
உங்களுக்கு ஸ்பாட்ல வேற என்னென்ன கிடைச்சிருக்கு? அங்க எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட காப்பி கூட எங்க கிட்ட இருக்கு. ஓகே. டெலிவரி ரிப்போர்ட் ஈவினிங் குள்ள கிடைச்சிடும். 4th செக்டார்ல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்த யாரும் தொட்டது இல்லையா? இது வரைக்கும் அந்த இடத்துல யாரும் எதுவும் தொட்டதே இல்லை. ஆனா அவன் வந்து இந்த இடத்துல பழம் தோண்டி வச்சிருக்கான். அங்கிருந்து முதல்ல அவன் என்ன எடுத்துட்டு போனான்? இது ஒரு சாதாரண திருடனோட வேலை இல்ல, அவன் ஒரு ட்ரெஷர் ஹண்டர். நீங்க அவனை பாத்தீங்களா? நல்லா கிளியரா பார்த்தேன். உயரமாவே இருந்தான். அவனோட முடி ப்ரௌனா இருந்துச்சு. அவன் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் பேசுனது அமெரிக்கன் ஆக்சென்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவுதான். தேங்க்யூ ஃபாதர், நாங்க அவனை பாத்துக்கிறோம். இது அமேசிங்கா இருக்கு கார்லோஸ். அந்த டைரியில இருந்த இமேஜ் மாதிரியே இருக்கு. நான் அதை பார்க்கலாமா? அதை வாங்குறதுக்கு இங்க பெரிய பையர்ஸ்லாம் இருக்காங்க. நான் சொல்றத கேளு. கார்லோஸ் கொஞ்சம் அமைதியாரு. அந்த எல்டோரோட தேடி போய் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை பேர் அழிஞ்சு போயிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? எங்க இருந்து இப்படிலாம் உனக்கு தோணுது? பணம் தான் காரணம். டாலர் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. இங்க பாரு, இது மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னு வை, அவ்வளவுதான். அப்புறம் உன் கையில அது இருக்க வேணாம்னு நினைச்சினா விட்டுரு. அதை நீ என்கிட்ட கொடுத்துரு. ரைட். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரி, உன் வேலையை பாரு. நல்ல எண்ணத்தோட இதை செய். உனக்கு என்னோட உதவி எப்பவுமே இருக்கும். யா. That's it. இங்க கார்லோஸ் நீங்க தானா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? என்னோட பேரு மைக்கேல். நான் சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக வந்தேன். பெருசுங்கிற இடத்த பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். எஸ், ஆமா, என்னோட கிளைண்ட் தான் அவரு. விஷயத்த சொல்லுங்க. உன்னோட கிளையண்டா? நான் உங்களை ரீச் பண்ண பார்த்தேன், ஆனா உங்க டவுன்ல இல்லைன்னு சொன்னாங்க. இங்க பாரு, என்னோட கிளைண்ட்ஸும் அவனை சந்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. இல்லை, அதை விற்கிற ஐடியா இல்லை. நாங்கள் எங்கள் மனசை மாற்றிக்கிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீ என்ன சொல்ல வர? இதுக்கு வேணும்னா நம்ம 2 பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாம். எவ்வளோ உனக்கு வேணும்னு சொல்லு. இல்லை, இது பிரைஸ் கடைசியில் அங்கே தான் வருவேன். எங்களுக்கு இந்த டீல் தேவையில்லை. உங்கள் ஆஃபர்ஸை நான் அக்செப்ட் பண்ணிக்கல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்கள் கிளைண்ட் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லை. இங்கேருந்து போங்க ப்ளீஸ். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, ஜாக் திரும்ப வருவான், நான் அவன்கிட்ட பேசுகிறேன். ஒரு நிமிஷம். நீ என்ன சொன்ன? ஜாக் வைல்டர் உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். எதையாவது அபகரிக்கணும்னா அவனை மிஞ்ச ஆளே இல்லை. ஓகே, அப்படின்னா அந்த ஜாக்ன்றவனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு இங்கே வர சொல்லலாம்ல? அவன்கிட்ட செல்ஃபோன் இல்லை. என்ன முட்டாளாக்க பார்க்காத. ஃபோன் பண்ணிருக்க? எப்படி பண்ண? ரிங் அடிக்குது. நீங்கள் தொடர்பு கொண்ட எண் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்யவும். போய் சொல்றல, முட்டாளாக்குறியா? சரி, ஓகே, வாங்க போலாம். என்கிட்ட தான் மொபைல் இருக்குன்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹெல்ப் பண்ண பார்க்காத. அவனை நீங்கள் கண்டே பிடிச்சாலும் இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் அவன் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஒரு வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடியும் முட்டாளாக்க பார்க்காத. இதை செக் பண்ண.
கார்லோஸ், ஏன் இப்படி தொலை பண்ற? நான் ஒன்னும் இங்க முதல் முறையா வரல காய்ஸ். Karal. Pachacumac, Machu Picchu. சர்ச் பண்ணுங்க வேகமா வாங்க வாங்க ஒரு நாள் பாருங்க எல்லா இடத்தையும் சங்கல போடுங்க பாருங்க உங்களை பாரு நீ போ ஃபைட் பண்ணதை நிறுத்துங்க. ஜாக் வைல்டர், நீங்க தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்ட் கேர்லோஸ் போனை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உன்னை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸியா போச்சு தெரியுமா? அவனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல டெக்னாலஜி இல்ல? நீங்க அவனை என்ன பண்ணீங்க? உனக்கு யார் இதுக்கெல்லாம் பே பண்றது? நோ. வாவ்,
ஸ்மூத் மூவ். ப்ரீ கொலம்பியன் ஆர்டிஃபேக்ட். இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று பார்த்துருக்கவே முடியாது. உங்கள் பாம் தான் அதை அழிச்சிடுச்சு. இனிமே இது மிஸ்ட்ரியாக தான் இருக்க போகுது. ஆனா நீ தான் அதை படிச்சிருப்பிய, அதுல என்ன இருக்குன்னு சொல்லு. எனக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் இது தெரியல. அப்படியா? உண்மையாதான். ஓகே, அவனை கொன்னுட்டு பேக் எடுத்துட்டு வாங்க. ஓ ஓ ஓ ஓ ஹேய், இங்க பாருங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை எடுத்துட்டு போலாம். அதெல்லாம் நீ உன் கையை தூக்கு. ஓகே ஃபைன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சீக்கிரம் அதை பார்த்து முடி, நமக்கு நேரம் இல்லை இப்போ. வேகமா முடி. பேக் எடு. அவனை விட்டுறாதீங்க. ஓகே, இந்த இடத்த மொத்தமா அழிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிப்போம். சரியான சைக்கோவா இருப்பான் போல இருக்க. வாங்க வாங்க, ரவுண்ட் பண்ணுங்க. ஏய், இந்த பக்கம் வாங்க. சுத்தம். மிஸ்டர் ஜாக் வைல்டர். என்னோட பேரு லூயிஸ் மாட்டா. இந்த ரீஜனோட கமாண்டரா இருக்கேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுத்தி பார்க்க வந்தேன். உங்க நாட்டோட அழகை ரசிக்கலான்னு வந்தேன். பெரிய புத்திசாலி நினைப்பா. நேத்து டவுன்ல பெரிய பிரச்சனை பண்ணியிருக்க போல. அப்புறம் இன்னைக்கு என்னடானா மலைக்குள்ள இருக்க குகைக்குள்ள போயிருக்க. என்ன நினைச்சதெல்லாம் பண்ற? ம், அது மாதிரி கார்லோஸ் டோரஸை கொன்னுட்டியாமே. நான் ஒன்றும் அவனை கொல்லல. கார்லோஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா? ஆமா. முதல்ல உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவு பண்றேன். உனக்கு தெரியல, நீ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் இந்த கேஸ்ல கோஆபரேட் பண்ணலன்னா நீ கடைசி வரைக்கும் பெரு ஜெயில தான் இருக்கணும். அது நடக்கணுமா உனக்கு? உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்க போற. நீங்க தப்பான ஆளை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அந்த குகையில இருந்த மத்தவங்க கிட்ட தான் நீங்க போய் இதை பத்தி விசாரிக்கணும். ஓகே? இல்ல இல்ல இல்ல, அங்க வேற யாரும் இல்ல. அங்க நீ மட்டுமே தான் இருந்த. எங்க நாட்டுல சில பொக்கிஷமா வச்சிருக்க விஷயத்தை நீ திருட வந்திருக்க. அதுக்கு நான் கட்டாயம் அனுமதிக்க மாட்டேன். உன் நண்பன் கார்லோஸையும் நீ தான் கொண்டு இருக்க. அதுதான் உண்மை. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த குகையில நீ என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. நான் உடனடியாக அமெரிக்கன் எம்பசி கிட்ட பேசி ஆகணும். உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தேவையே இல்லாத ஒன்று. இது என்னோட ஜெயில், இது என்னோட ரூல்ல இருக்க. இப்போ நீ எடுக்க வேண்டிய முடிவு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இதை பற்றி யோசிக்க உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். என்ன பண்ணலாங்கிறத அதுக்கப்புறம் நீயே முடிவெடுத்துரு. ஆனால் அது எனக்கு சாதகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உன்னோட விருப்பம். நீ எனக்கு சாதகமாக யோசிக்கலன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. உனக்கு அந்த கஷ்டம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கேப்டன். எஸ் சார். ஆமாம் ஆமாம், அவன் இப்போ இங்கே தான் இருக்கான். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவன் சரியானவங்கள்ட்ட தான் மாட்டியிருக்கான். இல்லை இல்லை, ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒழுங்காக ஒத்துழைக்கல. தெரியும். ஆனால் ஓகே ஃபைன். ஏய் தம்பி, என் கூட வா. ப்ளீஸ் உட்காருங்க.
என்னோட பேர் ரிகார்டோ. ISROவோட டைரக்டராக நான் இருக்கேன். இவங்க என்னோட கொலீக். உனக்கு இவங்கள தெரியும்னு நினைக்கிறேன். செனோரிட்டா மார்டினஸ். ஹலோ ஜாக். லைஃப் உனக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு போல. முதல்ல உனக்கு என்னாச்சு? நீ ஒன்றும் கிரிமினல் கிடையாது, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்றவன். நம்ம எல்லாருமே அப்படிதான். இங்கே பாரு, என்னால் உன்னை இங்கேருந்து வெளியே கொண்டு வர முடியும், ஆனால் நீ எங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும். என் மேல உனக்கு அக்கறை இருக்கா? நீ அந்த குகையை வெடிக்க வச்சிருக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. நீ அப்படி பண்ணதுனால இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே உனக்கு இல்லை. நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிறது என்ன? நீ அதை தெரிஞ்சுக்கணுமா? நீ என்ன பண்ற எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்ட நீயே அந்த குகையில் ஏறி போய் தெரிஞ்சுக்கோ. ஓ ஐம் சாரி, உன்னால அது முடியாதுல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஃபீல்ட் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப சோர்வு கொடுக்கும்ல. ஏன்னா அதுக்கு உடல் உழைப்பெல்லாம் தேவைப்படும். ஜாக், இது ஒன்றும் கேம் கிடையாது. நீ இப்போ மிலிட்ரியோட கைக்குள்ள இருக்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்போதான் உன்னை வெளியே கொண்டு வர முடியும். ரைட், ஃபைன். அது நான் அந்த குகைக்கு போனேன். அந்த இடத்துல எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே யாரோ சில சைக்கோஸ்லாம் வந்தாங்க. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு நினச்சாங்க. கிட்டத்தட்ட எக்ஸ் மிலிட்ரி மாதிரி இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் கார்லோஸை கொன்னது அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க தான் அந்த குகையை வெடிக்க வச்சது. அதோட நீ விசாரிக்க வேண்டியது அவங்கள தான். நீ சொல்றது உண்மையாக கூட இருந்துட்டு போட்டும். அவங்க என்ன தேடிட்டு இருந்தாங்க? வாழ்க்கை, சுதந்திரம், பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். எனக்கு கரெக்டாக தெரியல. இது ஒரு பெரிய தப்பு. இதை உன் வழியில தான் நீ பார்த்துக்கணும் ஜாக். எல்டோராடோ. எல்டோராடோவா? எனக்கு புது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன நீங்க வெளியில கூட்டிட்டு போங்க. என்னால் கண்டிப்பா நிரூபிக்க முடியும். அவன் இப்போ எங்களோட கஸ்டடி. அவனுக்கு சொந்தமான பொருட்கள் எனக்கு தேவை. இந்த மாதிரி ஃபேன்சியான டாக்குமெண்ட்ஸை என்னால் ரெடி பண்ண முடியும். இப்படியெல்லாம் முடியாது சானியோரிட்டா. அந்த அட்டாக்குக்கு முன்னாடி தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன். வாவ், இன்க்ரெடிபிள். உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இன்கா 3 கிரீச்சர்ஸை கும்பிட்டான். ஒரு பாம்பு, கார்டின் ஆஃப் அண்டர்வேர்ல்ட், அப்புறம் பியூமான ஒரு ஸ்டாச்சு. இது எல்லாத்தையுமே அவன் வழிபட்டுக்கிட்டு வந்தான். அதில் இப்போது அந்த சர்பண்டோட இமேஜை நான் அங்கே தான் எடுத்தேன். இது இங்கே இருக்கு. கேலண்டரோட சென்டரில் இருக்க பாருங்க. அதோட ஃபேஸ் பூமா மாதிரி இருக்கு. இதுக்கும் எல்டோராடோக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? த கேச்சுவா ப்ராஃபஸி. காண்டரும் புரோமாவும் ரீஇன்வெர்டட் ஆனா இந்த பூமி உயிர் தெழும். அந்த அரசர்களும் வெளியில் வருவாங்க. சரி, மேலே சொல்லு. யா, சொல்கிறேன். லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் 7 சிட்டிஸ் ஆஃப் கோல்டை பற்றி தெரியும். ஆனால் அதை தாண்டி சில விஷயங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை இன்வென்ஷன்னு சொல்லலாம், இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லலாம். அவங்க மொத்த கோல்டையும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த இடத்தோட பேர் தான் எல்டோராடோ. இன்கா கல்ச்சரை பற்றி நிறைய படிச்சிருக்க போல இருக்கு. அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் இந்த கேலண்டர் கொஞ்சம் பாருங்கள். இதில் இருக்கிற டேட் தெரியுதா? என்னால் இதில் பார்க்க முடியறது என்னென்னா டிசம்பர் 21, 2012 போட்டிருக்கு. மாயா இந்த உலகத்தோட கடைசி நாள்னு சொன்னாங்களே அது. எக்ஸாக்ட்லி. இங்கே பாருங்கள், நான் என்ன நம்புறேன்னா அந்த சிட்டி ஆஃப் கோல்ட் டேரெக்டாக 2012 ப்ராஃபஸியில் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சுவல் கேலண்டர் மட்டும் என் கைக்கு கிடச்சதுன்னா என்னால் இதுக்கு மேலேயும் சொல்ல முடியும். டெம்பிள் ஆஃப் த சன்ல இருக்க காஸ்மோஸை பற்றின விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அங்கே தான் போயாகணும். இந்த பூமியிலே ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் அது. கூடவே அந்த பூமா. சரியா சொன்னேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் உடனே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்போ அங்கே போகிறோம்? நீ வரப்போறன்னு யார் சொன்னா? ஹே கொஞ்சம் ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. வெல்வெடேவோட டைரி. இதை கொலாட்ரலாக எடுத்துக்கோ. இங்கே பாரு, அவங்க கார்லோஸை கொன்னுட்டாங்க, புரியுதா? கிட்டத்தட்ட என்னையும் அவங்க கொண்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நான் இதை செஞ்சே ஆகணும். அவன் சொல்கிறதும் சரிதான். நமக்கும் உதவி தேவைப்படும்.
நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ். இந்தாங்க சார். தேங்க்யூ. நீ கேட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. இவன் தான் கார்லோஸை கொண்டுட்டு குகைக்கு பாமும் வச்சதா. பேரு சாம் கிரிசோன். இவன் வார் கிரைம் பண்ணான பிரிட்டிஷ் எஸ்ஐஎஸ்ல இவனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பல பெரிய ஆளுங்களுக்கு அண்டர் கவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவனை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை தான் தேடிட்டு இருக்கோம். இவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கேலண்டரை நாம கண்டுபிடிக்கணும். அவன் எங்க இருக்கான் ஜெட்ரன்? அவன் இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கான். அவங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அவனை அழிக்கலான்னு இருக்கேன். நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கலாம், ஆனால் செய்யறது ரொம்ப கஷ்டம். அவன் ஈஸியா போறவன் இல்லை. என்னோட லைஃப்பில் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது என்னமோ சரிதான். உனக்கே தெரியும், ஆரம்பத்துலேருந்தே நான் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த விஷயத்தில் இவன் ரொம்ப தொல்லையாக இருக்கான்னு கவலையாக இருக்கு. அது கோபத்தையும் ஏற்படுத்துது. இங்க பாருங்க, இது சிம்பிள் ஜாபா தெரியல. என்னோட எம்ப்ளாயீஸ் நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப தேவைப்படுது. அந்த ஆர்டிஃபேக்ட் கண்டிப்பா இது ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் தான். அது ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை ஜென்ரல். கொஞ்சம் பே பண்ணணும், அவ்வளோதான். சல்யூட். சல்யூட். இங்க பாரு, இதுல நிறைய பிரச்சனைலாம் வரும். ஸோ உன்னை கூட்டிட்டு போறது எனக்கு கம்ஃபர்டபுளா தோணல. ஓ, நீ நாங்க கூட்டிட்டு போறியா? Yeah. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நான் உன்னை ரொம்ப நம்புறேன் ஜாக். ஏய், நான் டைமுக்கு வந்துட்டேன்ல. கார்டன் ஜாக் வைல்டர். இவரும் நம்ம கூட தான் வர போறாரு. ஹே மேன், உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒன்றா. மரியா, சரி, உனக்கு டைம் இருந்தா சில இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டலாமா? ஓ சாரி, இது உன்னோடதா? ஆமா, எல்லாத்தையும் நான் ஃபிங்கர் டிப்லேயே வச்சிருப்பேன். இது என்னோட கெட்ட பழக்கம்னு கூட சொல்லலாம். உனக்கு எப்படி தோணுது? பெருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட இமேஜஸ்லாம் உனக்கு காட்டுறேன். உனக்கு என்ன ஐடியா தருதோ அதை சொல்லு. மற்ற இடங்களோட மேக்னெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல அதிகமாகவே இருக்கும். இடத்தோட ரேஞ்ச் அந்த மாதிரி. பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்ல சிக்னல் இருக்காது. ஆனால் இது தங்க சுரங்கங்கிறதுனால என்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தினா அந்த இடத்தோட என் டிவைஸ் கனெக்ட் ஆகி சிக்னல் ரேஞ்சு நெட்வொர்க்கையும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். எல்லாம் ஒரே பாக்ஸ்குள்ளையா? இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. நைஸ். காய்ஸ் ரெடியா நீங்க? வாங்க வாங்க கிளம்பலாம். டைம் கம்மியா இருக்கு. என்னது? யார் அது? அவங்க யாரு? எதுக்காக நம்மள சுடுறாங்க? அவங்களும் நம்ம கூட தான் வராங்க. அப்படின்னா இங்க என்ன நடக்குது? நீங்க ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு டீம் நம்மள சுட்டு சாகடிக்க பாக்குறாங்க. டார்கெட்டை நாங்க ரீச் பண்ணிட்டோம். என்னாச்சு அவனுக்கு? என்ன படிக்க பார்த்துட்டு இருக்க? ஹெல்ப் பண்ணு. சொல்லிக்கிட்டு இருக்கல, ஹெல்ப் பண்ணு. முடியாது முடியாது முடியாது, நான் அதுவும் உதவி பண்ண மாட்டேன். செத்து போயிட்டாரு. இப்ப நீ ஹெல்ப் பண்ணலன்னா எல்லாரும் செத்துருவோம். என்ன பாக்குறேன்? Oh my God. என்ன பண்ற நீ? கீழே ஒரே மரங்களா இருக்கு. நான் என்ன பண்றேங்கிறது தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நீ கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம சீக்கிரம் அவங்க கிட்ட தப்பிச்சாகணும். இங்க பாரு, இதை நான் செய்ய மாட்டேன். நான் ஒன்றும் பைலட் இல்ல. நீ ஏதாவது பண்ணு, படத்துல மோதியது ஃபிளைட்டை நிறுத்து. என்ன? இதுதான் விஷயம். ஆல்ரெடி ரொம்ப கிட்ட போயிட்ட.
நான் ட்ரை பண்றேன். என்னது? மரியா, நீ தான் எனக்கு சொல்லணும். அதாவது அவங்க நம்ம ஃப்ளைட்டுக்கு பக்கத்துல வரும்போது நீ தான் எனக்கு சொல்லணும், புரியுதா? ஓகே. கடவுளே, கீழே எங்க பார்த்தாலும் மரமா தானே இருக்கு. என்ன காப்பாத்துங்க. யாரும் பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். வந்துட்டாங்க. ஆல்ரெடி ரொம்ப கீழே போயிட்டோம். எல்லாரும் ஓகே தானே? உயிரோட தான் இருக்கோம். இது கீழே ஸ்லைட் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் இறங்கலாம் வாங்க. பத்திரத்தை விட்டு குதிட்டோம். டேய், முதல்ல எழுந்து தொலை. ஜஸ்ட் மிஸ் இல்ல. நான் சாகலடா, உயிரோட தான் இருக்க. எஸ், நான் பொழைச்சிருன்னு எனக்கு தெரியும். அப்படியா? நீ இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீ. சரி, போதும் போதும். சென்டிமெண்டல கொஞ்சம் ஓரமா பொழைச்சிட்ட. எனக்கு புரியல. நம்ம அங்க போக கூட இல்ல, எதுக்கு நம்மள கொல்ல பாக்குறாங்க? நல்ல கேள்வி. இது நியாயமே இல்லதான். ஏன்னா இன்னும் நம்ம டெம்பிள் கிட்ட கூட போகல. அவனே அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறானா? அவன் என்ன கொல்லணும்னு நினைச்சா அது பெரிய ரிஸ்க். அது அவனுக்கு தெரியும். அந்த கேலண்டர் அவன் கையில கிடைச்சாலும் அவன் என்ன கொல்ல மாட்டான். இந்த இடத்துல பூச்சலா இருக்கியா? அடச்சே, எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்றது சரிதான். சரி, இங்க இருந்து போலாம். அந்த பிளைன் கிராஷ்ல வேற என்ன மிச்சம் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த சாப்பர் காலியா? அவங்க எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. என்னது? அது எப்படி பாசிபிளா இருக்க முடியும்? அவங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க? அவங்க கிட்ட பேசக்கூட முடியல. பைலட்க்கு என்னாச்சுன்னு தெரியல. ரீச் பண்ண முடியல. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நம்ம உடனே அந்த இடத்துக்கு போய் ஆகணும். என் பேச்சு நீ ஏன் முதல்ல கேட்கவே மாட்டேங்கிற? அப்புறம் எதுக்கு என்ன கூட வச்சிருக்க? நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம்னு சொல்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இனிமே என்கிட்ட பேசும்போது கவனமா பேசு. எனக்கு நீ யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் போதும். எதையாச்சும் கண்டுபிடி. என் சிஸ்டமுக்கு எதுவும் ஆகலப்பா. எல்லாரோட ஃபோன் எப்படி இருக்கு? ஃபோன் வந்தா பிக் பண்ண முடியுமா? சர்வீஸே இல்லைங்க. நல்லது, ஜிபிஎஸ் அது இங்கே ஒர்க் பண்ணுது. குட். முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். நீ இப்போ என்ன சொன்ன? அதெல்லாம் வேண்டாம். நம்ம இங்கேயே கேம்ப் போட்டுக்கலாம். பேக்கப் போற வரைக்கும் இங்கே தான் இருக்கு. Right. அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, கிரிசம் டீம் வந்து நம்மளை கண்டுபிடிக்கும். ஏற்கனவே அவங்க நம்மளை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க தான் முதல்ல வந்து நம்மளை பிடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கிருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து 50 மைல்ஸ்னு போட்டிருக்கு. நீ சொல்கிறபடி பார்த்தா அங்கே போய் சேர 3 நாள் ஆகும். சீக்கிரம் போகலாம் வாங்க. வாடா தம்பி. பாறாங்கல் இல்லை, அந்த கல்லை தூக்குற பாகுபலியே வந்தாலும் ஒன்றை எதுவும் பண்ண முடியாது.
நம்ம ETA என்ன? 1 hour இருக்கு இன்னும். சீக்கிரம் பக்கத்துல போ. எஸ் சார். என்னால ஒன்று புரிஞ்சுக்க முடியல ஜாக். ஜாயின் தி கிளப். இதனால தான் என்னை விட்டுட்டு போனியா நீ? ஹேய், நீ தான் என்ன கிளம்ப சொன்ன, மறந்துட்டியா? நீ தான் கிளம்பணும்னு முடிவெடுத்த. ஹிஸ்டரியை மாத்தி எழுதாத. நான் உன்கிட்ட கேட்டது என்ன? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போய் தங்காதன்னு சொன்னேன். ஆனா நீ வீட்டுக்கு திரும்ப போவேன்னு நான் நினைக்கல. நீ என்னதான் பண்ண? அதுதான் என்னோட வேலை. நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், புரியுதா? நான் ஒன்றும் 96 வேலை பார்க்குறவன் இல்ல. இதே சொல்லி தப்பிச்சுட்டே இரு. ஆனா உண்மை என்னன்னா அட்வான்ஸ் டிகிரி படிச்சுட்டு ட்ரெஷர் ஹண்டரா இருக்க ஒரு வேஸ்ட் பீஸ். என்ன நீ? நான் பல விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் மியூசியம்ல வச்சிடுறாங்க. அவங்க பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க பாரு, இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஐஎம்ஆர் மாதிரி இன்ஸ்டிடியூட் எனக்கு ஃபன் பண்ணாங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியுமா? என்ன விளையாடுறியா? நீ பண்ண 5ல 1 தான் சக்சஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி எப்படி இவ்வளவு பெரிய வேலையை கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற? உன்ன மாதிரி ஆளுங்க நல்லா வேலை பார்த்திருந்தா இந்நேரம் பெரிய பணக்காரங்களா. ஐயா தெய்வங்களா, இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், ஒரு செடியும் புடுங்க முடியாது. வாங்க வேலையை பார்ப்போம். சார், அந்த கிராஷ் ஆன சைட்டுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கோம் சார். Copy that. கீழே போகலாம். பிரமாதம். இங்க பாருங்க, இன்னும் 1 hour வரைக்கும் தான் டே லைட் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன வேணா சொல்லிக்கப்பா, எனக்கு இப்ப சாப்பாடு வேணும். அதை விட முக்கியமா தூங்கணும். ஆமா, என்னாலே முடியாது. நம்ம இங்கேயே தங்கிட்டு காலையில எங்க வேணாலும் போலாம். ஆல்ரைட், பார்த்துக்கலாம். அப்போ இங்கேயே ஸ்டே பண்ணுவோம். பைலட் பாடியை கண்டுபிடிச்சாச்சு. மற்றவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்களாம் யாரு? லோக்கல்ஸ். இந்த காட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவங்க. சரி, வாங்க போய் தேடுவோம். Hey, come here. Did you see anything? இல்லை எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. தமிழில் பேசுங்க. Ask him. எதையாவது பாத்தியா? இல்லை, நான் எதையும் ஏய், பார்க்கல. மரியாதை உண்மையா சொல்லு. இல்ல, ஏதாவது நான் பாத்தியா இல்லையா? சொல்றேன்ல, நிஜமா போய் நாங்க சொல்லாதீங்களா? பார்க்கல. Hey, you. Come here. ஏய், இவன் கிட்ட கேளு. நீங்க ஏதாவது பாத்தியா? பாத்தியா? இப்போ எப்படி பதில் வந்துச்சு? எங்களை கூட்டிட்டு போ. ஏகாஸ், வா வா, அவனை ஃபாலோ பண்ணி போலாம். எல்லாரும் வாங்க. எல்லாம் என் கரகன் தான் சொல்லணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? டெய்லி KFCயில் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ பாருங்க, எதுவும் கிடைக்காம செடியில் இருக்கிறதுல பறிச்சுக்கிட்டு வெந்து வேகாமல் சிலதை தின்னுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் பழகிக்கணும்னு இப்போ தான் புரியுது. நீங்களும் பழகிக்கோங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது. என்ன இப்போ அவங்க நம்மளை தேடி வர போறாங்க. நம்ம அங்கேயே எங்கேயாவது பக்கத்துல மறைஞ்சிருக்கலாம். அங்க இருந்திருந்தா தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம செத்து போயிருப்போம். குட் நைட். கண்டிப்பா அவன் நம்மளை தேடி வருவான், எனக்கு தெரியும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியாக போய் தூங்குவோம். இந்த 2 நாளில் நம்ம அந்த வில்லேஜை கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ரெக்கார்டாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். ஐயோ, நிறையாது. ரிலாக்ஸ். காட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்க தான் செய்யும்.
ஏய் இப்போ நீ ஏதாவது சிரிச்சியா? சொன்னா கேளு, ஒழுங்கா போய் தூங்கு. இங்க பாரு, உனக்கு எல்டோரடோவை கண்டுபிடிக்கிறது தானே ரொம்ப முக்கியம். அதை பத்தியே தானே என்கிட்ட பேசுவேன். என்னவோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ற. எல்டோரடோவை நான் தேடி போகல, அதுதான் என்ன தேட வச்சது. மெதுவா நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்துருக்க. குழந்தை மாதிரி பேசாத, நம்ம ஒன்று சேரல. 2 பேரும் கொஞ்சம் கூட மாறல. நீ இன்னும் உன்னோட கோல் தான் முக்கியம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க, முன்னாடி இருந்த மாதிரியே. நீ பிஸ்னஸ் அதிகமாக பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்ட. நீ அந்த லூப்பை கூட சேர்ந்திருக்கவே கூடாது. நான் உன்கிட்ட 1000 தடவைக்கு மேலே கேட்டேன், அவளை விட்டு தள்ளி இருன்னு. உண்மைதான், லூப்பை பத்தி நீ சொல்லும்போது நான் கேட்டிருக்கணும். நாங்க இப்ப புரிஞ்சிட்டோம். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ எல்லாம் இப்படிலாம் பட்டாதான் தெரிந்துவ. நான் சொன்னது இப்போவாது ஒத்துக்கிட்டீங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னா கீழே விழுந்து அடிபடுறதெல்லாம் சகஜம்தான். ஒருத்தர் நிம்மதியா தூங்க கூடாதுல? சீக்கிரம். டைம் இல்ல, வேகமா முன்னாடி போயிட்டே இரு. ஏய், இருங்க. என்னாச்சு? என்ன? சீக்கிரம் வாங்க போலாம். எதுக்கு ஓடுறோம்? வேகமா வந்துகிட்டே இருக்க. வாங்க. நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க. இவங்கெல்லாம் ஜிங்லியாஸ் தானே? ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்துல தான் இருக்கணும். அவங்க கிட்ட சாப்பாடு கூட இல்லை. அவங்க எங்கேயும் நிக்க மாட்டாங்க, அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. நாம போலாம். சீக்கிரம் வாங்க. மூவ். வாங்க சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க. ஓகே, கம் ஆன், ஹரி அப். நீ எதை பாத்தியா? எதை பாத்தியா? ஷாமனோட மெடாலியன். அதுல தான் அந்த கேலண்டர் இருக்கு.
அவங்க சொல்றது ஏதாவது புரியுதா? இல்ல எனக்கு புரியல. இது ரொம்ப பழமையான மொழியா இருக்கு. எனக்கு புரியல. அவ என்ன பண்றா? அவங்க கடவுள்கிட்ட பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? நீ இப்ப கொடுக்குற ரியாக்ஷன் தப்பா இருக்கு. என்னடா இங்க நடக்குது? இட்ஸ் ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஹேய், என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியல. ஜாக், விடுங்க. எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? கிச்சை கிச்சை இப்ப நீ என்ன சொன்னா அவங்க எல்லாம் கத்துறாங்க. இது அல்டிமேட் ஃபைட், லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் சொல்லுவாங்கல்ல, அதில் இப்போ ஜெயிச்சு ஆகணும், வர வழி இல்லை. சிறந்த வீரனை பார்த்தா அவங்க மோதி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. விட்டுறாத, அவனை அடிச்சு காலி பண்ணிரு. ஓகே, இதுக்கு மேல எந்த தடயங்களும் இல்லை. அவங்க இங்கிருந்து காணாம போயிட்டாங்க. காணாம போயிட்டாங்களா? பிரமாதம். அப்படி இல்லைன்னா அவங்க காலடி தடங்களை யாராவது மறைச்சிருக்கணும். அவங்க எங்கே தான் இருக்கணும். வாங்க போய் தேடி பார்ப்போம். யா, வாங்க வாங்க, டைம் ஆகுது. எஸ் சார். ஓகே சார். சரி சரி, வாங்க வாங்க வாங்கப்பா. வாங்க, வேகமா வாங்க. சொல்லுங்க ஜெனரல். நீ அவங்கள கண்டுபிடிச்சியா இல்லையா? இன்னும் கண்டுபிடிக்கல.
ஜாக், நீ ஓகே தானே? தேவையில்லாம விளையாடத்தை ஒழுங்கா கொடுத்து அந்த பக்கம் வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. போங்க போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாங்க. தப்பிச்சு போறாங்க பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வாங்க பின்னாடி வாங்க. நம்ம காலி. அவங்க சொல்லுங்க. அந்த பக்கம் போங்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஜாக். காய்ஸ், சத்தம் கேக்குதா? இது நேரம் நீர்வீழ்ச்சிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜம்ப் பண்ணி ஆகணும். நமக்கு தேவைப்படுறது மட்டும் இருக்கட்டும், மற்றதை விட்டுருங்க. ஏன்னா இந்த கணுல போயிட்டே இருந்தோம்னா நாமளே உயிரோட இருக்க மாட்டோம்.
அவனுக்கு ஒன்றும் ஆகல. நான் ரொம்ப பயந்துட்டேன். மெதுவா 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 பார்த்தா. ஏய், இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் குளிச்சதே இல்லை. நம்மள அவங்க கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள இங்க இருந்து போயாகணும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க போலாம். இப்போ நம்ம எங்க போறோம்? டவுன் ஹில்க்கு தான். அங்கதான் அந்த வில்லேஜ் கண்டிப்பா இருக்கணும். எனக்கு அந்த பேக் வேணும். அந்த பேக் எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன தேவைப்பட்டது எதுவும் இல்லை. சார் நான் ட்ராக் பண்ணி பார்த்தேன் சார். அவங்க அந்த போட்டு வரதுக்கு முன்னாடி குதிச்சிருக்காங்க. அப்படிதான் தப்பிச்சிருக்கணும். ஜெனரல், நான் தான் பேசுறேன். அவங்களை கண்டுபிடிக்க இன்னும் டைம் வேணும். அவங்க மறுபடியும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. இந்த ரிவரோட சவுத்ல அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் என்னோட ஆட்களோட வந்து ஒன்று மீட் பண்ணுறேன். ஓகே ஜெனரல், நான் கூப்பிடுறேன். இதெல்லாம் ஜோக் மாதிரி அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். இவனுங்களை இனிமே நாம விட்டு வைக்க கூடாது. அதுவும் குறிப்பா அந்த வைல்டர் இருக்கானே, அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அவனை கொல்லாம நான் விட மாட்டேன். ஆல்ரைட் கமாண்டோஸ், இததான் எதிர்பார்த்தேன். வந்துட்டோம். இங்க பாருங்க, ஃபோன் வந்து என்கிட்ட தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கிரிசம்க்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போகணும். அதில் எதுவும் மாற்றக்கூடாது. அவனுக்கு அங்க போக வழி தெரியுமா? அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ நம்மள அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாம தான் அவங்கள அங்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்தில் போய் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரெக்கார்டாக்கு கால் பண்ணலாமே. 2 ரீசன்ஸ் இருக்கு. முதல் ரீசன், இப்போ நம்மளோட உயிர் ஆபத்தில் இருக்கு. நம்ம ரெக்கார்டை காண்டாக்ட் பண்ண எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது, அந்த கேலண்டர் முதல்ல என் கையில் கிடைக்கணும். அது மட்டும் அவங்க கையில் கிடைச்சதுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஸோ எல்லாரும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதேதான், அங்கே போயிட்டே இருக்கலாம். நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? அங்கே நமக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டேன். ஒரு பியர் கிடைக்கணும். குதிரைங்க இருக்கு. பர்ஃபெக்ட். ஐயா ஒரு நிமிஷம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்ன வேணும் உங்களுக்கு? குதிரைங்க வேணும். எத்தனை? 3 இருக்குமா? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு ரொம்ப நன்றி. நம்ம அவருக்கு பே பண்ணணும்ல? என்ன சொல்ற? ரிலாக்ஸ்டா, என்கிட்ட ஒரு சூப்பர் வழி இருக்கு. உன்கிட்ட 100க்கு சேஞ்ச் இருக்கா? இல்ல. இல்லையா? ஜெனரல், என்னப்பா, இந்த காடை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியும். உண்மையாவா? எங்க? சூரியனோட கோயிலுக்கு. கவர்மெண்ட் இது வரைக்கும் அங்கே எதுவும் பண்ணதே இல்லை. அங்கே சிட்டி எதுவுமே கிடையாது சார். என்னது சிட்டியா? என்ன சிட்டி வேணும் உனக்கு? நீங்கள் கோல்டு சிட்டியை பற்றி பேசுகிறீங்க. தங்க நகரத்தை பற்றி பேசுகிறீங்களா? இந்த விஷயம் அதை பற்றி சம்மந்தப்பட்டதா?
நீ வேற ஒரு விஷயமா இங்க வந்திருக்கிறதா சொன்ன. இங்க பாருங்க, ஒரு பிசினஸ் டீல் இருக்கு, அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசுறேன். ஒரு பொக்கிஷத்துக்கும் தங்க நகரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சிட்டி முழுக்க தங்கம்னா எவ்வளவு பெரிய விஷயம். அங்க கோல்டு இருக்கான்னு கூட யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா பேரம் பேசி ஆகணும், அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 50-50. 50-50யா? ஆமா, அதான் நியாயம். இந்த சிட்டியை விட்டு எது வெளியே வந்தாலும் எங்களுக்கு தான் சொந்தம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, மிஸ்டர் ஜாக்கோட நான் பிசினஸ் பேசிக்கிறேன். நீங்களும் ஜாக்குமா? ஆல் ரைட். நீ இதுல குறுக்க வரணும்னு நினைச்சேன்னா உன்னோட கதையை நாங்க முடிச்சிருவோம். அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா, எல்லாம் முடிஞ்சது. நீயும் நானும் மிலிட்ரி மேனுங்கிறத மறந்துட்டியா? ஆமா, உண்மைதான். யா, பக்கத்துல இருக்கவங்க யாரும் தெரியாம அந்த கார்ட்ஸை பிடிச்சன்னா நீ மாட்டிக்குவ. இப்போ நீ என்ன சொல்ல வர? 50-50? பார்ட்னர்ஸ்? இங்க பாருங்க சார், அந்த 50% எடுத்துக்கோங்க, தங்கத்தை எடுத்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஜாக் வைல்டர் என்னை ரொம்பவே வெறுப்பேத்திட்டான். அவனை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். டீல் போட்டுக்கலாம் ஜென்ரல். கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே கௌரவன், நீ தான் இப்போ ஆரம்பிக்கணும். பேபியை தூக்கிட்டு 2 நாளாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கல்ல. ஸ்கேன் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 to 10 minutes மேக்ஸிமம். 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன், ஏன்னா நமக்கு இப்போ டைம் இல்லை. அவங்களாம் யாரு? வாங்க போய் தேடுவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு 20 feet உள்ள போயிருக்கேன். கொஞ்சம் டைம் கூட. கமான், சீக்கிரம். சீக்கிரமா எனக்கு வேலையை முடிச்சு கொடு. என்ன கைஸ், பார்ட்டிக்கு ரெடியா? கமாண்டா தம்பி, முடிச்சிரு.
நீ கலக்கிறப்போ இங்க 4 லெவல் அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ண முடியுமா உன்னால? யா இதை கையில் வச்சுக்கோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சரி, நேரடியாக போய் பார்ப்போம். அது இங்கே தான் எங்கேயோ இருக்கணும். ஆனால் கண்டுபிடிச்சாச்சு. என் கூட வாங்க. ஹே, இது கொஞ்சம் பொடி. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ லாக் மாதிரி இருக்கு. இங்க பாரு, இந்த இடத்துல மார்க் பண்ணு. இங்கிருந்து அப்புறம் இந்த இடம் வரைக்கும். இது லாக் தான், ட்ராப் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் தெரியாது. அது சரி. இங்க 3 கிரீச்சர்ஸை வர்ஷிப் பண்ணாங்க. ஒன்று பாம்பு, கார்டியன் ஆஃப் த அண்டர்வேர்ல்ட், கடைசியா பூமா. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. காண்டோரையும் அவங்க வணங்கியிருக்காங்க. இது பார்க்க காண்டோர் மாதிரி தான் இருக்கு. இல்ல இது காண்டோர் இல்ல. பாம்பு, காண்டோர், பூமா. இது சூப்பர் ஃபீல் கொடுக்குதுல்ல? வாங்க போலாம். ஜாக்கிரதை, வெப்பன்ஸ் எல்லாம் எடுங்க. தயாரா இருக்க. கமாண்டருக்காக தயாரா இருக்கணும். இந்த மொத்த இடத்தோட கண்ட்ரோல் எனக்கு கொடுக்கணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே அப்படித்தான் ஒரு இடத்த அழிச்சிட்டு வந்துட்டேன். எல்லா இடத்தையும் அழிச்சா பத்தாது. இனிமே அவங்கள தேட பார்ப்போம். அப்படியா? இந்த வியாக்கியானெல்லாம் 50-50 கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த சீஃபரை செட் பண்ணுங்க. என் பிளான் பண்ணி நடக்கட்டும். ஏய் காய்ஸ் வாங்க. இருங்க. இதெல்லாம் பொக்கிஷங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் நான் டாக்குமெண்டேஷன் அது பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. போய் ஓரமா நில்ற. இல்ல, அங்கே இரு. இது ரொம்ப முக்கியம். இதானா கோல்டா? அடேங்க அப்பா. ஆமா, உண்மைதான். அங்க பாருங்க. கமான், சீக்கிரம் வாங்க. காட், அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சீக்கிரம் போலாம்.
இவனுங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இங்க ஒன்று வை. கொஞ்சம் என்ன? அந்த டோரை கஷ்டப்பட்டு நாம தானே அன்லாக் பண்ணோம். ஜாக், நம்ம இங்கே இருந்தா மாட்டிக்குவோம். பாபா பொறுமையா வா. கொஞ்சம் இருங்க. உண்மையிலே வேற லெவல் அசால்ட் பண்ற. வேண்டாம், எதையும் தொடாத. இதெல்லாம் பரிசா வந்திருக்கும் போல இருக்கு. இங்க பாரு, கடவுள்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற பொருட்களை தொட்டா பிடிக்காது, முன்னோர்களுக்கும் பிடிக்காது. ஹே, கொஞ்சம் இதை செக் பண்ண. அவங்க இதுக்கு தான் பயந்தாங்களா? எதுக்காக இப்படி வெறித்தனமா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுது. இந்த உலகம் அழிஞ்சிரும்னு அவங்க பயந்துருக்காங்க, அதனாலதான். அப்ப எல்டோராடோ எங்க தான் இருக்கு? எல்டோராடோவா? நம்ம அதை தான் தேடிட்டு இருக்கோமா? காய்ஸ், நீ தானே எதையும் தொடக்கூடாதுன்னு சொன்ன. நான் தொடலாம், நீ தொடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஓகே, ஆவா. சீக்கிரமா வை. இன்னும் ஒண்ணு. வேலை முடிஞ்சது. Alright. இங்க ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார்முலாவான ஆல்பபெட்ஸை இங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ இருக்கு. இந்த சிம்பிள்ஸ் டெஃபினட்டா ஏதோ சொல்ல வருது. சிட்டி ஆஃப் கோல்டில் எப்படி என்டர் ஆகுறதுன்னு இங்கே போட்டிருக்க. அதுக்கு நமக்கு தேவை 200 keys. 200 keys-ஆ? என்ன நடக்குதா? Hey. Hey. அந்த இடத்த அழிச்ச மாதிரி இதையும் அழிச்சு தொலைச்சிடாத. அப்புறம் அந்த கோல்டு உனக்கு கிடைக்காது. கோல்டுக்காக உன்னை ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம் நினைச்சியா? உனக்கு கொஞ்சம் ரிவார்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நீ பண்ணது பெரிய விஷயம் இல்ல. எனக்கு அந்த கோல்டு தேவையில்லை. அந்த கோல்டு யாருக்கிட்டையும் போயிடக்கூடாது. இப்ப இது யாரும் உங்ககிட்ட கேட்குது? நிஜமாவா? என்னப்பாச்சு உனக்கு? தங்கத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஏண்டா இவ்வளவு பேர் இங்க இருக்கும், கையில கன்னும் வச்சிருக்கோம். எங்ககிட்ட இவ்வளவு திமிர பேச முடியல உங்களால? ஓகே, நைஸ். கண்டிப்பா அந்த மலைக்கு போகணும். எல்டோராடோவை ஓபன் பண்ணணும். மார்க்கெட்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
பல 100 வருஷமா இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யார் கையிலயும் சிக்கவே இல்லை. அது உன் கையில சிக்கிட்டோன்னு கனவு காண்றியா நீ? சரி, ஒட்டுமொத்த சிட்டியே நீ கண்டுபிடிச்சிடுற, அதுல இருந்து உனக்கு என்ன லாபம் வரும்? நீ இப்போ யாருக்காக வேலை பார்க்கறன்னு சொல்ல. ஆமா, இவங்க 2 பேர்ல யார் உனக்கு இருக்கணும்? என்ன நடக்குது? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கம் ஆன், பாம்பு வெடிக்க போகுது. சீக்கிரம் வந்து தொலைங்க. என்ன மட்டும் காப்பாத்துங்க. இந்த பைத்தியத்துக்கு வேற வேலையே இல்லை. எல்லா இடத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்கடா. என்னால சுத்தமா முடியல. நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் ஆகலையே? காயம் எதுவும் படலையே? இல்ல. நல்ல வேலை, உனக்கு ஒன்றும் ஆகலை. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமேலும் உனக்கு எதுவும் ஆகாது. ஏண்டா அது வாயால பப்பர முட்டாயவாடா? நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல. நம்ம பண்ணது பெரிய சம்பவம். இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் யாருக்கு கிடைக்கும்? இந்த இடத்தை பத்தி நம்ம வெளியே சொல்லலாமா? நம்ம கிட்ட போலாம். உன் வேலை முடிஞ்சதா? இல்ல, அவங்க தப்பிச்சிட்டாங்க. ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உன் பேரை சொன்னாங்கன்னு தான் இந்த வேலைக்கு நான் உன்னை அனுப்புனேன். ஆனா ஒருத்தனை தடுக்க முடியலையா உன்னால? இங்க பாருங்க, எல்டோரேடோவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவன் கண்டுபிடிக்கிறான். அதை நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இது நீங்க இன்னும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு நிறைய ஆட்கள் வேணும். குளோபல் சர்வேலன்ஸ் வேணும். எல்லாத்தை விட முக்கியமா, இந்த வேலையை என்னை விட்டா யாராலையும் செய்ய முடியாது. நீங்க எடுத்த முடிவு சரியானது தான். நான் எல்லாத்தையும் கரெக்டா முடிக்கிறேன். அவன் சொன்னதை கேட்டீங்கல்ல? அவன் கேட்ட எல்லாத்தையும் அவனுக்கு உடனே கொடுத்துருங்க. சீக்கிரமா இதை முடிச்சாகணும்.